Hi dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, பாட்டில் கிராஃப்ட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம சேனலில். அதனால நம்ம ஒரு பாட்டில் கிராஃப்ட் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த பாட்டில் நான் காமிச்சிருந்தேன். ப்ளைனாக காமிச்சு இன்றைக்கி ஏதாச்சும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால அதில் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து அதுக்கு கொஞ்சம் காட்டன் டேப் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த அட்டை பார்த்திங்கன்னா நல்லா வழுவல்னு அந்த டேப் ஒட்டணும் அப்படின்னா நம்ம அந்த டேப்பை ரிமூவ் பண்ணும்போது வந்துடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. நான் இப்போ வச்சுருக்க மாதிரி தான் இல்லை, சாதாரணமாக இந்த மாதிரி வழுவலுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அட்டையில் எவ்வளோ டேப் ஒட்ட முடியுமோ அவ்வளோ டேப் நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, அதில் நம்ம லீஃப் மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். அதனால் சும்மா கொஞ்சமாக எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி டேப் உங்கள்கிட்ட இல்லைனா செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேப்லேயே கொஞ்சம் அகலமான டேப் இருக்கும்ல, அந்த டேப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன லீஃப் மாதிரி வரைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வரையில, ஒன்று தான் வரைஞ்சேன். அது லீஃப் ஈஸி தானே, அதனால் வரையாமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரைஞ்சதோட அப்படியே எல்லா பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி லீஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வரையெல்லாம் தேவையில்ல. அப்படி உங்களுக்கு கட் பண்ண தெரியாது அப்படின்றீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒன்று கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான். இப்போ இந்த டேப்பையும் அந்த அட்டையும் தனியாக நம்ம பிரிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற அட்டையாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டேப்பை ஒட்டி அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே லீஃப் கிடையாது, ஒரு பெட்டல் ஷேப்புக்கு தான் நம்ம இதை கட் பண்ணுறோம். அதை அப்படியே நம்ம ஒன்றுத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணும்போது அது ஒரு பூ மாதிரி மாடலுக்கு வரும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நான் எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு 20 பீஸ் கிட்டே இதில் நம்மளுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ பீஸ் வந்துச்சோ அவ்வளோ கட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இந்த பாட்டிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பூ மாதிரி ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அந்த பெட்டல் ஒட்ட போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் அப்படி சும்மா மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சும்மா அந்த பூ மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ அந்த அட்டையிலேருந்து அந்த டேப்பை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த அட்டையிலேருந்து வரத்துக்கு. கொஞ்சம் நகத்தை வச்சு பிரித்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. நீங்கள் செல்லோ டேப் இருந்தால் இன்னும் ஈஸியாக வந்துடும். எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியல. அது மட்டும் இல்லாமல் செல்லோ டேப் பெருசும் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் இந்த டேப் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பிரித்து எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துலலாம் அந்த பெட்டல் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணமோ அந்த இடத்துலலாம் இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. அழகாக ஒரு பூ மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பூ மாதிரி அசம்பிள் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் பூ மாதிரியே அழகாக கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அழகாக கட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பூ மாதிரி எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் பூ மாதிரி ஒட்டிட்டேன்னா அடுத்து அந்த பூக்கு மேலே இப்படி ஒரு 5 பெட்டல் எடுத்து சைடில் ஒட்டுறேன். மேலே ஒன்று ஒட்டுறேன். அதாவது 2 சைடில் லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும்ல பாட்டிலுக்கு பின்னாடி, அந்த இடத்துலையும் ஒரு பூ ஒட்டியிருக்கேன். ஆனால் மேலே ஒட்டியிருக்கேன். அந்த பூ சென்டரில் ஒட்டியிருக்கேன். இது மேலே ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த மேலே ஒட்டியிருக்கிற பூக்கு கீழே 2 லீஃப் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரியே நம்ம அந்த சைடு எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிட்டேன். ஆனால் இதில் பூ சென்டரில் இருக்குது, அதில் மேலே இருக்குது. அந்த மாதிரி மாற்றி ஒட்டியிருக்கேன். அடுத்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அக்ரிலிக் கலர் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இப்போ அதை ஃபஸ்ட்டு நான் ப்ரஷ்ஷில் கொடுத்து பார்த்தேன். அது அவ்வளோ நல்லா இல்லை. அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு அப்படியே வழுவல்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருக்குல்ல, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். நிறைய பேருக்கு தெரியும். தெரியலனா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு நான் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு கொடுக்கறனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு கம்மியாக செலவாகும். அதே மாதிரி அந்த வழுவல்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் தெரியாது. சூப்பராக அப்படியே கவர் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்ட் பத்தலை தான். நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மேலே இருந்த அந்த டேப் எல்லாத்தையும் அப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அது எடுக்கிறதுக்காக தான் அந்த டேப்போடைய வச்சு ஒட்டினேன். இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லா பீஸுக்கும் எடுத்துக்கோங்க தனித்தனியாக. இப்போ எடுத்துட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கண்ணாடி பாட்டில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்புறம் சரி சின்னதாக டாட் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து கரெக்டாக அந்த நம்ம ஒட்டி எடுத்தோம்ல அதோடைய அவுட்லைனில் மட்டும் இந்த மாதிரி வைக்கிறேன். வெளியில் சைடு மட்டும் இந்த மாதிரி சின்ன ட்ராப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா சும்மா அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் ட்ராயிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு பார்த்தேன். ஏதோ ஓரளவு எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. நீங்கள் என்ன கலர் ரெட் கலருக்கு மேட்சிங்காக இருக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாட்டிலுக்கு ரெட் கலர் பண்ணாமல் பிளாக் கலர் பண்ணிவிட்டு வேறு கலர் மேட்சிங்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாத்துக்குமே அவுட்லைனில் சின்ன ட்ராப் வச்சு முடிச்சாச்சு.
ஓகே, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து காலியாக இருந்துச்சுல, அதனால் ஒரு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலரை வந்து அதே மாதிரி தான் சின்ன சின்ன ட்ராப்பாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலியாக இருக்கிற இடத்துல மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கலர் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டிலுக்கு வந்து நம்ம ஒரு காமனாக பிளாக் கலர் கொடுத்துருந்தோம்னா என்ன கலர் வேணால் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுச்சு அதுக்கப்புறமா தான். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர்லேயே மேலே அந்த வாய்ப்பகுதி இருக்கும்ல பாட்டிலில், அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் வேறு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுச்சு, அதனால் கொடுத்துட்டேன். இப்போ அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் எனக்கு தோன்ற மாதிரி ஏதோ பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டில் கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. நேற்று வந்து இந்த பாட்டில் நான் ப்ளைனாக காமிச்சிருப்பேன் ஒரு கிராஃப்டில், நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான். ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். அந்த காட்டன் டேப் மட்டும் இல்லைன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பாட்டிலாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நீங்கள் பார்க்கலாம்.